அமுத விழா நிகழ்ச்சி. ஐயாவை வாழ்த்தி 10 நிமிடங்கள் கவிதை. கைலைமணி ருத்ராட்சம் நடராசனார், திருமதி பத்மாவதி. அமுத விழா கவிதை 80 அகவையை ஐயா அவங்க பூர்த்தி செய்திருக்காங்க. நம்முடைய வழிபாட்டு மன்றம் சார்பிலே அனைவரும் முன்னாலும் இதை வாசிக்கிறேன். இறை வணக்கம். எனக்குள் இருந்து என்னை இயக்கும் அன்னை பராசக்தி ராஜராஜேஸ்வரி மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமுலை உடனாய அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. குரு வணக்கம். நித்தமும் திருநீர் அணிந்து மொத்தமாய் இறைவனையே சிந்தித்து எத்திக்கும் புகழ் சேர்க்கும் ருத்ராட்ச நடராசனார் மலரடிகள் போற்றி போற்றி. கவிதை. ஐயா, வார்த்தை கோர்க்கவின்றி மெய்யால் வணங்கி வாழ்த்த வந்தேன். பாராட்டும் தகுதி எனக்குண்டா? நீர் செயல் சொல்ல எமக்கு வார்த்தை உண்டா? ஒரு நிகண்டுவில் உள்ள வரிகள் அனைத்தும் வாசிக்க இயலுமா? அதுபோலத்தான் உம்மை பாராட்டுவதும் புகழ்ந்து பேசுவதும். இந்த சான்றோர் சபை இந்த சிறியவன் பாராட்டை ஏற்கும் என்று நம்புகிறேன். சொல்லும் பொருளும் அறியாத இந்த புல்லுக்கு என்ன தெரியும்? பூமி பந்தின் நீள அகலத்தை புகழ கொண்டா சிறியவன் அருணையால் அளக்க முடியுமா? கருணை மிகு ராஜராஜேஸ்வரி துணை நிற்கும் என்று அருணையால் இங்கு துணிந்து வந்தேன். இந்த சிற்சபையில் அரங்கேற்றம் செய்ய அந்த பொற்சபை நாயகன் பெயருடைய நற்பணி நடராசனாரை இயன்றவரை எடுத்து இயம்ப சபையோரே அனுமதிப்பேன். ஏது பிழை இருந்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வத்தின் துணையுடனே மாதுரி வாகனே ஆசி கூறி அருள்வீரே. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி வழிபாட்டு மன்றத்தின் 17வது ஆண்டு விழா நன்னாளில் 7 ஜென்மத்திலும் புரியாத இணையருக்கு ஆனந்தமாய் அமுத விழா எடுக்கின்றோம். இதில் சிறப்பு யாதனில் அமுதத்திற்கே அமுத விழா எடுக்கின்றோம். எல்லாம் அந்த ராஜராஜேஸ்வரி திருவருள் எங்கும் சூழட்டும். ஆதர்ச தம்பதிக்கு நல்லருள். முயலகன் மேலே நடராசனை போல இந்த நடராசனாருக்கு அறியாமையில் அடியவன். அண்ணாந்து பார்த்து எழுத பேச வேண்டும். இவர் அறிவின் பாரத்தை தாங்குவேனா? முதலில் எழுத மறுத்தது என் பேனா. துணிந்து வந்துவிட்டேன் நானா? முடியாதுதான் என்றுதான் மறுப்பேனா? துணிந்து வந்துவிட்டேன் நானா? சரி, முயற்சி திருவினையாக்கும். குற்றம் எதுவாயினும் இச்சபை நீக்கும். சரி, வருவது வரட்டும். இந்த விழா நாயகன் நிறைய மேடைகளில் பொய் சொல்வார். இந்த விழா நாயகன் நிறைய மேடைகளில் பொய் சொல்வார். எப்படி தெரியுமா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவர் பொய் சொல்வதா மாட்டாரா? தெரியல. உண்டா இல்லையா தெரியாதா? நம்ப மாட்டீர்கள். நிறைய பொய் சொல்வார். பாட தெரியாது என்பார், பேச தெரியாது என்பார், எழுத தெரியாது என்பார், வாழ்க்கவும் தெரியாது என்பார். இப்படி ஏகப்பட்ட பொய் சொல்லுவார். என்னை போல 20 பொய் சொல்லலாம். சரியா? சரி, என்னை போல 20 பொய் சொல்லலாம். 80 பொய் சொல்லலாமா? தெரியாது தெரியாது என்று சொல்லிவிட்டு பாடுவார், பேசுவார், நிறைய எழுதிக் கொண்டு வாசிப்பார். சில நேரங்களில் உடல் மொழியால் ஆடவும் செய்வார். நடராசன் என்றாலே ஆட்டக்காரன் தானே. அங்கே ஏதோ ஒரு இது நடக்குது போது, ஒரு தனியா போட்டோ ஷூட் போது. நடராசன் என்றாலே ஆட்டக்காரன் தானே. நல்லா நடிக்கவும் செய்வார். நவரசத்தையும் காட்டி நம்மை மயக்குவார். இவர் ருத்ராட்ச நடராசன் அல்லவா? வித்தைகள் பல கற்ற வித்யாதரர். இது மட்டுமல்லாது வாழ் நிறைய வாழ்த்தி மகிழ்வார், மகிழச் செய்வார். இவர் சொன்னதெல்லாம் பொய்யா? நான் இவரை பற்றி சொன்னது மெய்யா? கூறுங்கள் நண்பர்களே, இவரை பற்றி நான் சொன்னது மெய்தான? பசி நேரம். ஆமாம், அதேதான். அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார். அது மட்டுமா?
நம்மையும் அன்பாலே கட்டி போடுவார். இன்னொரு விஷயம் சொல்லிவிடவா, இவர் தன்னைத்தானே ரீசார்ஜ் செய்து கொள்ள போடுவார் பொடி. ஆம், போடுவார் பொடி. ஆனால் வார்த்தையில் இருக்காது நெடி. பல வகையில் இவரை ஒப்பிட்டு சொல்வதானால் இவர் ஒரு பலாப்பழம். எப்படி தெரியுமா? நமது நிகழ்ச்சி தொடங்கும் வரை நம்முடைய வழிபாட்டு மகளிர், நம்ம நிகழ்ச்சி தொடங்கும் வரை வழிபாட்டு மன்ற மகளிர் அங்கே இங்கேன்னு சுத்திக்கிட்டு இருப்பீங்க. அரங்கத்துக்கு இவர் வந்து விட்டால் இவரை சுத்தியே மொழிப்பீங்க. இப்ப சொல்லுங்க, இவர் பலாப்பழம் தானே? அருணை அருணை என்று என்னை வாய் நிறைய அழைப்பார். அப்படி இவர் அழைக்கும் போது அருணையில் வாழ்ந்த அருணகிரியாரும் சேஷாத்ரி சுவாமிகளும் ரமண மகரிஷியும் விசிறி சாமியாரும் அருணைக்கு வந்து திருவம்பாவை பாடிய மாணிக்க வாசகருமே இவர் உருவில் தெரிவார். சில பெயரை சில பேர் கூப்பிடும் போதுதாங்க, அழைக்கும் போதுதான் அது இனிக்கும், நமக்கும் பிடிக்கும். அதை போலத்தான் நமது பெயரை இவர் அழைக்கும் போதும் இருக்கும். அன்பே சிவன் என்கிறது திருமந்திரம். அந்த அன்பின் மொத்த வடிவமாய் இங்கே அமர்ந்திருக்கிறது இத்திருவுருவம். இது நரைத்த கிழம், பழுத்த பழம். இது நரைத்த கிழம், பழுத்த பழம். வெகுண்டு எழும்போது வேடம் அறிய மாட்டோம் இதன் ஆழம். நாம் வாழும் போதே வாழும் ஞான பழம். சரியா? இன்னும் பல்லாண்டு காலம் பழுவில்லாது வாழும் வடிவத்தை பற்றி சொன்னதால் இப்படி வந்தது. என் மனதின் தோற்றத்தில் இவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? 3 அல்லது 6ஆம் நூற்றாண்டோ காலமும் கருத்தும் மாறி மாறி சொல்கின்றார் மணிவாசகர் பெருமானை. அந்த மணிவாசகர் சொல்ல சொல்ல இறையனால் குருவி திருவாசகம் எழுத வந்த கிழட்டு வேதியரோ அல்லது 9ஆம் நூற்றாண்டில் நம்பியார்களுடன் வழக்கு உரைத்த வம்பு கிழவரோ அல்லது 9, 10 நூற்றாண்டுக்கிடையில் சேந்தனாரிடம் கொட்டும் மழையில் சொட்ட நனைந்து வந்து களி கேட்ட சிவனடியாரோ அல்லது திருநீலகண்டரிடம் திருவோடும் அமர்நீலி நாயனாரிடம் கோவணமும் கொடுத்து நாடகமாடிய கைலாய மகா நடிகரோ அல்லது ஏற்பகை நாயனாரிடம் தானத்தை தானமாக கேட்ட குறும்புக்கார அடியாரோ அல்லது இளையான்குடி மாறனிடம் மழையில் வந்து பசிக்கு உணவு கேட்ட உத்தமடியாரோ, இவ்வாறு நாயன்மார்களிடம் கூட ஒப்பிட்டு நீட்டலாம் இவரை. அன்பும் குறும்பும் வம்பும் தெம்பும் நிறைந்த இவருக்கு அகவை என்பதாம். நம்பால் நம்பத்தான் முடியவில்லை. இவர் தோற்றத்துக்கு வேண்டுமானால் இருக்கலாம் தோராயமாக ஒரு 80. மனதில் நாம் போடும் கணக்கோ 40. காரணம் நம்மோடு பழகி நம் மனதில் நிற்பது. இருப்பினும் இவர் வயதுக்கும் செயலுக்கும் தான் ஒப்பேது. காரணம் நம் நற்பணிக்கு என்றும் முனைப்போடு இருப்பது. நல்லோரை தப்பாமல் இவர் பாராட்டுவது. இப்படி வயதும் தோற்றமும் சொல்லி மகிழலாம். இவர் வந்து விட்டாலோ அரங்கம் நிறையும், பேச்சை கேட்டு விட்டாலோ மனது நிறையும். குறும்புக்கும் குதூகலத்துக்கும் அளவில்லை, கொடைகள் வழங்குவதிலும் குறைவில்லை. இந்த இடத்துல முந்தானத்து நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன் ஐயா. இந்த இதுல வாழ்த்து மடல்ல அம்மாவோட சேர்ந்து இருக்கிற போட்டோ வேணும், போட்டோ ஒண்ணு அனுப்புங்க. என்ன போட்டோ மெதுவா தாங்க வந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாய் வருது கூகுள் பேல. நாம போட்டோ தானே கேட்டேன், இவரு என்ன 1000 ரூபாய் கூகுள் பேல அனுப்புறாங்க. ஓஹோ, ஒரு தடவை போட்டோ கேட்டா 1000 ரூபாய் அனுப்பாடு பொழுது இனி அடிக்கடி போட்டோ கேட்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். கொடைகள் வழங்குவதிலும் குறைவில்லை. நிகழ்ச்சிகளுக்கு இவரை அழைத்தால் சம்பாவனை போக்குவரத்து தர வேண்டாம். நாம நிகழ்ச்சிக்கு யாரை அழைத்தாலும் ஒரு சம்பாவனை கொடுக்கணும், போக்குவரத்து அதை தர வேண்டாம். மீறி தருவதற்கு முற்பட்டால் இனி என்னை அழைக்க வேண்டாம் என்றார். இவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளம் உண்டு நம்ம கிட்ட. அதில் நானும் இவர் பேச்சில் மயங்கியது உண்டு. வற்றாத அன்பு காட்டும் இவர் எனக்கு குற்றாலிங்கம் மூலம்தான் அறிமுகமே. அப்படியே மகஸ்தி, ஆனந்தி, கைலைமணி, ராக்கி, சாமி கோவிந்தராஜன், சேகரையா, இப்படி பல முகமே. கற்க வேண்டும் நாம் எல்லாம் மகஸ்தி ஐயா மற்றும் ருத்ராட்சம் ஐயாவையும் பின்பற்றி நிற்க வேண்டும். இந்த 2 இளைஞர்களும், அவர் 80 இவர் 80, இந்த 2 இளைஞர்களும்
நங்கநல்லூர் பகுதியில் ஆல்ரவுண்ட் பிளேயர்கள், நங்கநல்லூர் பகுதியில் ஆல்ரவுண்ட் பிளேயர்கள். ஒருவர் படைப்பாளி, பன்முக திறமைசாலி, நம்மவரோ திறமையுடன் அனுபவசாலி, கொடையாளி. இவர்களால் ஆன்மீகம் தடைக்கிறது, கலையும் இலக்கியமும் துளிர்க்கிறது, சமூக நலனும் சந்தோஷமும் மலர்கிறது. இந்த அமுத விழாவை அன்புடன் வழிபாட்டு மன்றம் கொண்டாடி மகிழ்கிறது. விழா நாயகன் நடராசரை பற்றியே பேசுகிறோம், பாராட்டி பேசுகிறோம். இவரை விழாமல் காத்து நிற்கும் சிவகாமி தாயாரை மறந்து விட்டோம் அல்லவா? மன்னிக்க வேண்டும். பத்மாவதி தாயாரை மறந்து விட்டோம் அல்லவா? வள்ளுவனுக்கு ஒரு வாசுகி, இந்த நடராசருக்கு ஒரு பத்மாவதி. பரமேஸ்வரனுக்கு ஒரு பார்வதி, இந்த நடராசருக்கு ஒரு பத்மாவதி. நலனுக்கு நல்ல மலவியான தமயந்தி, நம்மவர் நடராசருக்கு நாயகி பத்மாவதி. சீதைக்கு ஒரு ராமனது காவியம், இந்த நடராசன் பத்மாவதி நடமாடும் ஓவியம். இது மறக்க முடியாத விழா, வர மறுக்க முடியாத விழா. வந்தவரெல்லாம் பாக்கியவான்கள், வராதவரெல்லாம் தவறவிட்ட விழா. தமிழும் சைவமும் வெவ்வேறு இல்லை, தமிழுக்கும் சைவத்துக்கும் ஒரே நேரத்தில் நடக்கிறது விழா. கைலாயத்தில் பார்வதி பரமேஸ்வரன் வீற்றிருக்க, அதே போல பத்மாவதி நடராசன் இங்கே அமர்ந்திருக்க, வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு சயன மகாலட்சுமி அமர்ந்த கோலம், இங்கே பத்மாவதி நடராசன் அமர்ந்த கோலம். சத்திய லோகத்தில் பிரம்மனும் சரஸ்வதியின் தாமரை மலரில், இங்கே பத்மாவதி நடராசன் அன்னை ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நேரமும் காலமும் கருத வேண்டுமே. ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒவ்வொரு பெண் இருக்கிறாள் என்பது எத்தனை சத்தியமான உண்மை. இல்லற தர்மம் இவர்கள் ஆற்றாவிட்டால் இத்தனை கம்பீரம் நமக்கேது? இதில் இல்லறமும் ஆன்மீகம் இரண்டிலும் பங்கேற்க எத்தனை திருமதி மகஸ்ரீகள் உள்ளனர். சென்று வா மன்னா திசைகளிட்டும் சமய தொண்டாற்ற என்று திருமதி பத்மாவதி நடராசன், திருமதி சாமி கோவிந்தராஜன், திருமதி வள்ளி முருகன், திருமதி சேகரையாவும் அவருடைய மனைவி, இன்னும் இங்கே வந்திருக்கும் ஏனையோர் பத்மாவதி நடராசன் அம்மையார் இருக்கும் இருக்கை நோக்கி வணங்கி மகிழ்வோம் யாவரும் கும்பலமே. ஐந்தொழில் புரியும் தில்லை நடராசனுக்கு சிவகாமி தாயார் துணை நிற்பது போல் ஐந்து எழுத்து போதும் இந்த நங்கை நங்கநல்லூர் நடராசனானுக்கு பத்மாவதி அன்னையார் உடன் இருக்கிறார். திரு நடராசன் அமுத திருமதி பத்மாவதி அம்மையார் அமுத விழா கண்டு விட்டோம். இவர்தம் நூற்றாண்டு விழாவை காண நாம் எல்லாம் காத்திருப்போம். நிச்சயம் வந்து காண்போம் அன்னை ராஜராஜேஸ்வரியின் திருவருளாலே. செல்வம் சார் சொன்ன டைலாக் தான். பேருந்தில் ஏற்றிவிட வந்தவன் பேருந்தில் ஏறி விழிகள் பிறங்கியது போல திரும்பியது போல பாராட்ட வந்தவன் பாராட்ட வார்த்தைகளின்றி விழிக்கின்றேன். சிற்றறிக்கு எட்டியவரை இச்சபையில் பிதற்றிவிட்டேன். தவறு இருந்தால் வணங்குகின்றேன் பொற்பாதம் சான்றோர் பெருமக்களே. இவ்வெளியனை மன்னியுங்கள். பிழை இருப்பின் சரியாக இருக்குமானால் சான்றிதழ் வழங்குங்கள். வாழ்த்த வயதில்லை வணங்குகின்றேன். வாழ்த்த வாயும் நினைக்க மடமெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அமுத விழா அருமையாக துவங்க உள்ளது. அங்க போட்டோவை காட்டி அங்க டாட்டா வாங்கிக்கிறாரு. எப்படி வாங்குறாரு அருமையா பாருங்க. ஐயாக்கு மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கவலையப்படாதீங்க. அதாவது வள்ளலார் சொல்லும் போது ஒருமையுடன் நினது மலரடி நிற்கின்ற உத்தமத்தம் உறவு வேண்டும். யாரு? வள்ளலார் சொன்னாரு. மாணிக்கவாசன் என்ன சொன்னாரு? வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வன். ஆக வேண்டும் வேண்டாம் ரெண்டும் ஆன்மீகத்தில் உண்டு.
ஐயா வந்து அமுத மொழியை அழைக்குமாறு கேட்டுக்கொண்டு அவையவிடப்படு. அற்புதமாக கவின்மிகு தமிழால் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வர்ணனை செய்து கொடுத்த சித்தாந்த ரத்தினம் சிவத்திரு சேகர் ஐயா அவர்களுக்கு பொன்னடை போர்த்தி நினைவு பரிசினர் ருத்ராட்சம் நடராஜன் ஐயா தம்பதியினர் வழங்குகிறார்கள். ஐயா அவர்கள் மூலமாக நாம் திருவெட்டீஸ்வரர் ஆலயத்திலே நாம் அந்த திருவல்லிக்கணி பகுதியிலே தெப்போற்சவத்தின் போது தைப்பூச விழா என்று நினைக்கிறோம். அப்பொழுது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்து பாட வைத்தார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, காவாய் கனகத் திரளையே போற்றி. சிவாய நம, சிவாய நம. இந்த பட்டிமன்றம் எப்பயுமே கிளைமாக்ஸ் மாதிரி வந்துடுது, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் தொலைவிலிருந்து வந்திருக்காங்க, புதுச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க, திருமுல்லை வயல் தானே வடிவேல் நீங்கள், திருமுல்லை வயல், அம்பத்தூர் போன்ற பகுதியிலேருந்து வந்திருக்காங்க, ஆனந்தியம்மா நங்கநல்லூர்லேருந்து வந்திருக்காங்க, சாஸ்தான் ஐயா குளத்தூரில் இருந்தார், நம்ம வழிபாட்டு மன்ற வேலை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அருகாமையில் ஓயமாருக்கு வந்துட்டாரு. அதனால பூவனா கிருஷ்ணராஜ் பூவிருந்தவல்லி வந்துட்டாங்க. கண்டிப்பா எங்க இருக்காங்கன்னே தெரியல. எப்படி பார்த்தாலும் வருஷம் என்னை திட்டிக்கிட்டே போறாங்க, லேட் ஆகுது. அடுத்த வருஷம் பட்டிமன்றத்தை முன்னாடியே வச்சிருவோம், சரியா? இப்போ இது அப்படியே பட்டிமன்ற அரங்கமாக இது மாறப்போகுது. இது அப்படியே இருக்கும். அடியேன் சிறியேன் அறியா கடையன். அப்படிப்பட்ட எனக்கு தம்பதி சகிதமாக இறைவன் பேரருள், தனிப்பெரும் கருணை, அதன் வாயிலாக 80 ஆண்டுகள் வயதிலும் 50 ஆண்டுகள் திருமண வாழ்விலும் கடந்து நின்றிருக்கும் நிலையை இறைவன் அருளியதற்கு நன்றி. அதை ராஜராஜேஸ்வரி வழிபாட்டு மன்றம் அதை சிறப்பித்து அடியானை இந்த அளவுக்கு கௌரவப்படுத்தியதற்கு நீங்கள் எல்லாரும் வயதில் சிறியவர்கள். ஆகையால் நீங்கள் அனைவரும் என்னை வணங்குவது போல் நான் உங்களை வணங்க முடியாது, வணங்கக்கூடாது. ஆனால் என் இதயத்தால் உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன், ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ராஜராஜேஸ்வரி வழிபாட்டு மன்றத்தின் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ஒரு தனி ஈடுபாடு உண்டம்மா. அது எந்த விழாவை செய்தாலும், எந்த ஒரு நற்பணியை செய்தாலும் அடியேனும் அதில் ஒரு பங்கு பெற வேண்டும் என்று அம்பாளையும் இறைவன் பரமேஸ்வரனையும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். சிவாய நம, நம சிவாய, சிவாய நம, சிவாய நம, சிவாய.